இன்னைக்கு ஒரு புத்தக அறிமுகம் பார்க்கலாம். மழலை முதல் காலை. எழுதியவர் முனைவர் மணிகண்டன் அவர்கள். மழலை அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம். காலை அப்படின்னா அது ஒரு பருவம். அதாவது ஆண்களுடைய பருவத்தை குறிக்கக்கூடியது தான் அந்த வார்த்தை காலை அப்படின்றது. 20ல இருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளம் வயதினரை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் காலை அப்படின்றது. காலைக்கு அப்புறம் விடலை, முதுமகன் அப்படின்ற 2 பருவமும் இருக்கு. ஆனா காலை வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றது அவருடைய ரியல் லைஃப்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி இந்த கவிதை தொகுப்பை நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தை படிக்கும்போது கண்டிப்பா உங்களுடைய பருவ காலம், உங்களுடைய பள்ளி காலம், உங்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்துச்சுன்றது எல்லாமே உங்களுக்கு நினைவுக்கு வரும். எப்பவுமே வழக்கமா கவிதை தொகுப்புல ஒரு கவிதை படிச்சு கட்டுறது தான் வழக்கம். ஆனா இதுல கவிதை படிக்கிறத விட தலைப்பை நான் உங்ககிட்ட படிச்சு காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ நினைவுகளை நமக்கு திரும்பவும் அந்த பருவத்துக்கே கொண்டு போய் விட்ட மாதிரியான ஒரு நினைவுகளை கொடுக்கும். எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, பள்ளிக்கூட ஆரம்பம், புளியமர நிழல், பள்ளிக்கூட கதவு, வகுப்பு தேர்வு, மதிய உணவு, சென்னையில் உணவகம், கல்வி மறுத்த பள்ளிக்கூடம், மீசை முளைக்காத வயதில் முளைத்த காதல், புளியமர நிழலும் நண்பனும், கல்லூரி சேரும் முதல் நாள், நூலகத்தில் பேச்சு போட்டி, முனைவர் பட்ட ஆய்வு, படித்த இடத்தில் விருது, சென்னை நோக்கிய பயணம், தொலைக்காட்சிகளில் முதல் முறை, கல்லூரிகளுக்கு சிறப்பு அழைப்பாளர், தமிழ்நாடு அரசின் பாராட்டுகளும் பரிசும் பதக்கங்களும். இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு கவிதை தொகுப்பா கொடுத்திருக்காங்க. இந்த புத்தகம் வேணுன்றவங்க கண்டிப்பா தொடர்பு கொள்ளலாம். கவிதேடல் பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட புத்தகம் இது. விலை 160 ரூபாய். மழலை முதல் காலை. எழுதியவர் முனைவர் மணிகண்டன் அவர்கள்.